தென்காசி தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராணி ஸ்ரீகுமார். இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் வடக்கு மாவட்ட செயலாளருமான ராஜாவுக்கும் எம்பி ராணி ஸ்ரீகுமாருக்கும் இடையே சில காலமாகவே பனிப்போர் நிலவி வருகிறது. ராணி ஸ்ரீகுமார் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை எம்எல்ஏ ராஜா புறக்கணிப்பதும், எம்எல்ஏ ராஜா பங்கேற்கும் நிகழ்ச்சியை எம்பி ராணி ஸ்ரீகுமார் புறக்கணிப்பதும் என இவ்வாறான சம்பவங்களே தொடர்கதையாகின்றன. தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகிறார் ராணி ஸ்ரீகுமார். இந்நிலையில் சங்கரன் கோயிலில் உள்ள 30 வார்டுகளிலும் சென்று நன்றி தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல எம்எல்ஏ ராஜா புறக்கணித்தார். மேலும் ராணி ஸ்ரீகுமாரின் ஆதரவாளர்களும் எம்எல்ஏ ராஜாவின் ஆதரவாளர்களும் இரு துருவங்களாக செயல்பட்டு வருவதுடன் அவ்வப்போது மோதிக்கொள்வதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு மக்கள் பணியில் இறங்கிய எம்பி ராணி ஸ்ரீகுமாருக்கு எம்எல்ஏ ராஜாவுடனான பனிப்போர் உருவானதால் திமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே, அதிலும் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்குள்ளேயே நீயா நானா என்ற போட்டி எழுகிற நிலையில் மக்கள் பணிகளை எவ்வாறு பூர்த்தி செய்வார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எம்பி ராணி, எம்எல்ஏ ராஜா ஆகியோரிடையேயான மோதல் போக்கு பெரிதாவதற்கு முன்பாக தலைமை தலையிட்டு தீர்வு காணுமா என்பது தென்காசி மாவட்ட மக்களின் கேள்வியாக உள்ளது.